யூனிவர்ஸ் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய லவ் மெசேஜ் என்ன அப்படின்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு ஓகேயா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணவும், உங்களை நீங்கள் லவ் பண்ணவும் கற்றுக்கொள்ளணும். ஓகே. ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கான மதிப்பை உங்களுக்கு கொடுக்குறீங்களோ, உங்களுக்கான மரியாதையை முதல்ல உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு மற்றவங்க ஒரு காதலையும் மரியாதையும் தருவாங்களாம். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கே மதிப்பு கொடுக்கல அப்படின்னு இருக்கிற பட்சத்தில், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பார்ட்னரோட ஜாயின் பண்ணி அந்த டைமை வந்து என்ஜாய் பண்ணுறது, அந்த டைமை வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து முடியாத காரியம். ஏன் அப்படின்னா, ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட பார்ட்னர் யாருன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போது நீங்கள் உங்களுக்கே ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கும் பட்சத்தில் தான், உங்களை நீங்களே காதலிக்கும் பட்சத்தில் தான் உண்மையாகவே உங்களை நேசிக்கக்கூடிய காதலிக்கக்கூடிய நபரை வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடியதாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஓகே. ஸோ அப்போது இங்கே ஒரு சிலருக்கு பூர்வீக காதல் வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேயா? ஸோ இது வரைக்கும் நான் காதலிக்கவே இல்லை அப்படின்ற காதலுக்கு புதிய காதல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது.